இந்த காலையில் உங்களோடு கூட கிறிஸ்துவின் அற்புத வல்லமை என்று உங்களோடு கூட தேவ வார்த்தையிலிருந்து சில சத்தியங்களை பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு மிக அற்புதமான ஒரு ஸ்லாக்கி என்னென்னா, சபையிலேயே நான் வளர்ந்தேன். சபையில் அநேக ஆராதனைகளே உட்கார்ந்து நான் வளர்ந்தேன். சபையில் நான் சின்ன வயதிலிருந்தே அதிகமாக பாடின ஒரு பாடல் வல்லமை உண்டு வல்லமை உண்டு இயேசுவின் ரத்தத்தில். அந்த பாடலை கேட்காம யாரும் சபையில் வளர்ந்துருக்க மாட்டாங்க. பெந்தேகோஸ்தே சபைனா அந்த பாடல் இல்லாமல் ஆராதனை முடியாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த பாடல் பாடும் பொழுது ஒரு ட்ரம் அல்ல 2 ட்ரம்மாவது கிழிச்சிருவாங்க அந்த பாட்டு பாடியே. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய பாட்டி ரூத்தம்மா அவர்களோடு கூட சில நேரங்கள் ஊழியத்திற்கும் நான் போயிருக்கேன். அவங்க அநேக இடங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து அவங்க போவாங்க. அவங்க போய் சில இடங்களில் இறங்கும் பொழுதே குழுவாக இறங்குவாங்க. அவங்களோடு கூட அநேக மாணவர்களை அழைத்து கொண்டு ஊழியத்தை செய்வார்கள். அவங்க போகும் பொழுது அந்த வாகனத்தை விட்டு இறங்கும் பொழுதே இந்த பாடலை தான் பாடுவாங்க. வல்லமை உண்டு வல்லமை உண்டு என்று பாடிக்கிட்டே இறங்குவாங்க. அவங்க அந்த இடத்துல உள்ளே போகிறதுக்கு முன்பதாக அந்த பாடல் சத்தத்தை கேட்டு அங்கே உள்ளே இருக்கின்ற அநேக அசுத்த ஆவிகள் அலறி வெளியே வரும். என் பாட்டி அவங்க உள்ளே வருவாங்க. அவங்க முன்னாடி தொப்புன்னு விழுகும். அவங்க கை வைப்பாங்க, ஜெபிப்பாங்க, விடுதலை பெறுவாங்க. அற்புத தேவ கிருபையை சின்ன வயதிலேருந்தே நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த பாடலுடைய வார்த்தைகள் மிக வல்லமை உள்ளது. அதற்கு அதிகம் சத்தியம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தை போல ஒரு அற்புதமான ஒரு நாமம் இந்த பூமியில் இல்லை. அந்த நாமத்தினால நமக்கு அற்புதம், தேவ செயலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். 2000 வருடங்கள் கடந்து போயிருந்தாலும் அந்த நாமத்தின் வல்லமை இன்றைக்கும் குறையவில்லை. அதே வல்லமையோடு கூட வாழ்க்கைகளை தொட்டு மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்தில் உள்ள. என்னுடைய ஜெபம் இந்த காலையில் இதுதான். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை நேரத்தில் தேவ பிள்ளைகள் ஏதோ இயேசுவின் நாமத்தை குறித்து கேள்விப்பட்டால் மாத்திரம் போதாது, அந்த நாமத்தின் வல்லமை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறணும். அந்த அற்புத தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வாஞ்சிக்கணும், விரும்பணும். அதை வெறும் வசனபூர்வமாக கேட்டால் போதாது, அது அனுபவமாய் உங்கள் வாழ்க்கையில் மாற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு வாஞ்சை வேணுங்க ஐயா. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கூக்குரலாக இருந்தது. ஒரு பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் அவர் எழுதும் பொழுது அவர் சொல்கிறாரு, இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் to know him and the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் வாஞ்சையாக இருந்தார். அவர் சபைக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் அவர் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்திலையும் அதை தான் அவர் ஜெபித்தார். அவருடைய ஜெபம் எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வாசிங்களேன். இந்த 19வது 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்து அவர் ஜெபிக்கிறார். வாசிங்களேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, அவருடைய பலத்த வல்லமையின் சத்துவத்தின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும், அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே, விசுவாசிகளுடைய கண்களை திறந்துருங்க, அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து உம்முடைய மகா மேன்மையான மகத்துவத்தின் வல்லமை என்னதென்று அவர்கள் அறிந்து கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறார். இந்த வல்லமை என்ற வார்த்தை கிரேக்க பாஷையில டுனாமிஸ் என்ற வார்த்தை. இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் ஆங்கில பாஷையில டைனமைட் என்ற வார்த்தை வருகின்றது.
இந்த டைனமைட் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, வெடித்து கிளம்பக்கூடிய வல்லமை உடையது தான் டைனமைட். டைனமைட் என்பது வெடிக்கத்தக்க சக்தி உடையது. அதுதான் தேவ வல்லமையை குறித்து கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதே வல்லமையை தான் தேவன் ஒவ்வொருடைய விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யணும் என்று தேவன் விரும்புகின்றார். இந்த வெடித்து கிளம்பக்கூடிய தேவ வல்லமை, வெடித்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை அகற்றக்கூடிய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும் என்று தேவன் விரும்புகின்றார். புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 101 முறை இந்த வார்த்தை டுனாமிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்ததோ அந்த இடத்துல குருடோர் பார்வையை பெற்றுக்கொண்டார், குஷ்டரோகிகள் குணமடைந்தார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள். தேவனுடைய அற்புத கிரியைகள், அந்த வல்லமை என்று சொல்லப்பட்ட இடங்களெல்லாம் தேவன் தம்முடைய அற்புத வல்லமையை பிரகடனப்படுத்தினார். இதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவின் வல்லமை ஏதோ வேதத்தில் வாசித்த ஒரு வார்த்தையாக மாத்திரம் இருக்கக்கூடாது. இது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறட்டும். அனுதின வாழ்க்கையில தேவ வல்லமை அவருடைய வாழ்க்கையில செயல்படுவதை அவர்கள் உணரட்டும். அது ஒரு கிரியையாய் இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அநேக காரியங்களை சொல்லலாம் கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்துவின் வல்லமை அரண்களை நிர்மூலமாக்கும். மீண்டும் நான் சொல்றேன், கிறிஸ்துவின் அற்புத வல்லமை அரண்களை நிர்மூலமாக்கும். சாத்தானானவன் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அரண்களை கட்டுவதில் கலை தேர்ந்தவனாக இருக்கிறான். இந்த அரண்களை கட்டுவதற்கு நோக்கம், இந்த அரண்கள் மூலமாக நம்மை ஆளுகை செய்யணும், நம்மை கைதியாக வைக்கணும் என்று பலருடைய வாழ்க்கையில இந்த அரண்களை கட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த அரணானது ஏதோ ஒரு நாளில் ஒரு ராத்திரியில் நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படுவதில்லை. ஒவ்வொரு சிந்தையின் மூலமாக, ஒவ்வொரு எண்ணங்கள் மூலமாக, எந்தெந்த சிந்தனைகள், எந்தெந்த எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றதோ, கிறிஸ்துவுக்கு மேலே வைக்கப்படுகின்றதோ, அந்த எண்ணங்கள் மூலமாக அதை ஒரு செங்கலாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் அரண்களை கட்டி கொண்டு வருகின்றான். தேவ வார்த்தைக்கு எதிராக, தேவ சத்தியத்தை எதிர்த்து பேசும்படியாக, சந்தேகப்படும்படியாக இப்படிப்பட்ட எண்ணங்கள் மூலமாக சாத்தான் பலருடைய வாழ்க்கையில் அரண்களை கட்டி கொண்டு வருகின்றான். அவர் அப்படி சொன்னாரா? நான் ஏன் கீழ்ப்படியணும் அந்த வார்த்தைக்கு? நான் ஏன் இப்படி வாழணும்? நான் ஏன் இப்படி அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்? எல்லாரும் தானே ஏமாத்துறாங்க, நான் ஏன் ஏமாத்தினா என்ன பிரச்சனை? எல்லாரும் தானே பொய் பேசுறாங்க, நான் பொய் பேசினா என்ன பிரச்சனை? ஏன் அந்த பழத்திலிருந்து நான் சாப்பிடக்கூடாது? ஏன் அந்த மரத்தை தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? இப்படிதான் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனை எப்படி மடக்கனான்னா இந்த ஒரு சின்ன எண்ணத்தின் மூலமாக, இந்த சிந்தனை மூலமா தான். ஆண்டவர் அப்படி சொன்னாரா? ஆண்டவர் இதை செய்யக்கூடாது என்று சொன்னாரா என்று இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத இப்படிப்பட்ட சிந்தனைகள் மூலமாக பலருடைய வாழ்க்கையில அரண்களை கட்டி கொண்டு வருகின்றான். எப்பொழுதெல்லாம் அவன் நம்மளுடைய மனதில் கொண்டு வருகின்ற இப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் எதிர்க்காமல் அதற்கு அனுமதி தருகின்றோமோ, அப்பொழுது ஒரு செங்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை சிறைப்படுத்தும்படியாக இந்த அரண்களை கட்டி கொண்டு வருகின்றான். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அரண்களை கட்டி வைத்திருக்கின்றோம். வெறும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, தேவனை நம்பாதவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அரண்களை கட்டி கொண்டு வருகின்றான். தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் ஏன் இந்த பூமியில் இவ்வளவு பிரச்சனை? தேவன் அன்பாய் இருக்கின்றார் என்று சொல்வீர்கள் என்றால் ஏன் இவ்வளவு கண்ணீர்?
ஏன் இவ்வளவு வேதனை, ஏன் ஆண்டவர் இதை குறித்து இது செய்ய மாட்டேன்றார் என்று இப்படிப்பட்ட சிந்தனைகளை மனிதனுடைய மனதில் அவன் விதைத்து அதற்கு நாம் அனுமதி கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக அரண்களை கட்டி நம்மை சிறைப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தி தேவ சாயலை இழக்கும்படியாக அவன் செயல்படுகின்றான். இந்த அரணுடைய நோக்கம் நம்மை நுகத்தில் வைக்கணும், அடிமைதனத்தில் வைக்கும். தேவ நோக்கத்தை அடையக்கூடாது. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில பல்வேறு விதங்களில் இப்படிப்பட்ட அரண்களை கட்டி கொண்டு வருகின்றோம். சிலருடைய வாழ்க்கையில பயத்தை ஒரு அரணாய் வைத்திருக்கின்றான். பயத்தின் சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவன் பயம்புறுத்தி, இது உன் வாழ்க்கையில நடக்காது, உனக்கு திருமணமே நடக்காது, உனக்கு குழந்தையே பிறக்காது, உனக்கு வேலையே வாய்க்காது, நீ இப்படிதான் இருப்ப, நீ ஒண்ணுக்கு உதவ மாட்டேன், உன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை, உன் வியாபாரத்துல செழிப்பு வராது, நீ கடன்ல சாக போற என்று பலவிதமான பொய்களை நம்முடைய மனதில் அவன் விதைத்து அந்த பொய்யின் மூலமாக நீங்க அநேக தேவ பிள்ளைகள் ராத்திரியெல்லாம் தூக்கம் இழந்துட்டாங்க, பிறண்டு பிறண்டு படுகிறாங்க. ஏன்? அந்த பயத்திற்கு அவங்க இடம் கொடுக்கும் பொழுது, சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் ஒரு செங்கலாக நம்முடைய மனதில் அரண்களை கட்டி நம்மை கைதியாக்கின்றான். மற்றவருடைய வாழ்க்கையில பாவங்கள் மூலமாக, ரகசிய பாவங்கள் மூலமாக, தவறான பழக்கங்கள் மூலமாக அரண்களை கட்டுகின்றான். யாரும் பார்க்காத பொழுது செய்யக்கூடிய காரியங்கள், செய்ய வைக்கின்ற காரியங்கள். உங்கள் தொலைபேசியை பயன்படுத்தி நிர்வாணமான காட்சிகளை பார்க்கும் பொழுது அவன் சொல்றான், இதை யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் தான் பண்றாங்க, நீயும் பண்ணிக்கோ, எல்லாரும் தான் அதை செய்யறாங்க, இதுல ஒன்றும் தப்பு இல்லை என்று பல வாலிபர்களை இன்றைக்கு இந்த அரண் மூலமாக அவர்களை கைதியாக வைத்திருக்கின்றோம். திருமணம் ஆவதற்கு முன்பதாக அவங்க திருமண வாழ்க்கையை கெடுத்துட்டான். பலர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ரகசிய பாவங்களுக்கு அவங்க காதுல வந்து சொல்றான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எப்ப வேணாலும் நீ விட்டுறலாம், எப்ப வேணாலும் இது நீ மாத்திக்கலாம், இது சும்மா இருக்கட்டும் என்று அவர்கள் இதை ஒழித்து வைக்க வைக்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு அரணை கட்டி கொண்டு வருகின்றார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இடத்தை சாத்தானுக்கு தந்திருக்கின்றபடியால் அவர்கள் இன்றைக்கு கைதியாக இருக்கின்றார்கள், சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள், நுகத்தில் மாட்டி கொண்டிருக்கின்றார்கள். சிலருடைய வாழ்க்கையில தவறான உறவின் மூலமாக நுகங்களை அவன் அரணை கட்டி கொண்டிருக்கின்றான். திருமணமானவர்கள், மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறார்கள், கணவர் இருக்கிறாரு, பிள்ளைகள் இருக்கிறார்கள். வேலை ஸ்தலத்துல ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது, ஒருத்தர் அவங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா காமிக்கிறாங்க, அவங்க மனைவி பேசுற மாதிரி இவங்க பேசுறது இல்லை, நல்ல சிரிச்சு பேசுறாங்க, காது கொடுத்து கேட்கிறாங்க. என் மனைவிட்ட நான் பேசலாம், எப்ப பார்த்தாலும் அவங்க சுருன்னு இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா என்னை எப்ப பார்த்தாலும் ரொம்ப நல்லா விசாரிக்கிறாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாங்க, தூங்குனீங்களான்னு கேட்கறாங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. என் மனைவி அப்படி கேட்டதே இல்லை பாஸ்டர். என் புருஷன் எனக்கு காதே கொடுக்கறது இல்லை, ஆனா என் கூட வேலை செய்யறாரு இல்ல, அவர் என் கூட உட்கார்ந்து என்னமா நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன அவ்வளவு தூரம் என்ன விசாரிக்கிறார். இன்றைக்கு பல தந்திரமான விதங்களில் பலருடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அரண்களை கட்டி கொண்டிருக்கின்றான். திருமணமானவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட அரண்கள்னால மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நான் போயிட்டே இருக்கலாம், பல உதாரணங்களை சொல்லலாம். இந்த காலையில பலருடைய வாழ்க்கையில ஏமாற்றி, வியாபாரத்துல ஏமாற்றுறாங்க, ஊழல் பண்றாங்க, பல லஞ்சங்களை வாங்குறாங்க. வேலை ஸ்தலத்துல ஒருவேளை அரசாங்க வேலையில இருந்து லஞ்சம் வாங்குறாங்க. பல விதங்கள் அவங்க இடத்துல சொல்றாங்க, இது தப்பு இல்லை, எல்லாரும் தான் பண்றாங்க, இந்தியாவில் நீ நல்லா இருக்கணும்னா செழிக்கணும்னா இதுதான் வழி, வேற வழி இல்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட பொய்களுக்கு இடத்தை கொடுக்க கொடுக்க எப்பெல்லாம் அவனுக்கு எதிர்த்து நிற்காம இருக்கிறோமோ அதை அவன் பயன்படுத்தி நம்முடைய மனதிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அரண்களை கட்டி நம்மை சிறைப்படுத்துகின்றோம். இதோடைய நோக்கம் என்னன்னா, உங்களை அழிக்கணும், உங்க குடும்பத்தை அழிக்கணும், உங்க பிள்ளைகளை அழிக்கணும். இதான் ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே இல்லாமல் வேற எதுக்கும் வரல. அவனுடைய பிரதான நோக்கம் இந்த பூமியில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குட்டி சுவர் ஆக்கணும்,
அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனையை கொண்டு வந்து, ஏதோ ஒரு விதத்துல அவர்களை விழுக வைத்து தேவன் நோக்கத்தை இழக்க வைக்கலாம். எவ்வளவு நாட்களுக்கு இந்த அரணுக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ, எவ்வளவு நாளைக்கு இவனை விட்டு வைக்கிறீங்களோ, நீங்கள் அதிகாரத்தை இழந்த தேவ பிள்ளையை மாறுகின்றீர்கள். தேவஸ்தானத்தில் உங்களை வைத்திருந்த தேவன், நீங்கள் எப்பொழுது இந்த அரணுக்கு இடம் கொடுத்தீங்களோ அப்பொழுது உங்களுடைய அதிகாரத்தை இழந்துடுறீங்க. உங்கள் ஜெபத்திற்கு வல்லமை இல்லை. எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அந்த அரணன் மூலமாக உங்களை ஒரு அடிமையாக மாற்றி உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒரு நல்ல கணவனா இருக்க விட மாட்டான், நல்ல மனைவியா இருக்க விட மாட்டான், ஒரு நல்ல மகளா இருக்க விட மாட்டான். நீங்க எவ்வளவு தூரம் அவனுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முடிக்க அவன் பிரயாசப்படுகின்றான். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பின சத்தியம் இதுதான். இயேசுவின் நாமத்தில் அற்புத வல்லமை உண்டு. எவ்வளோ பெரிய அரணாய் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு அடிமைதனமாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட நுகமாய் இருந்தாலும், எவ்வளோ வருடங்களுக்கு உங்களை கைதியாக அவன் வைத்திருந்தாலும், நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும், இயேசுவின் நாமத்திற்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று தேவ வார்த்தை சொல்கின்றது. அந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது எல்லா நாவும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால் முடங்கும். இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை செய்யக்கூடிய அதிகாரத்தை அந்த நாமத்திற்கு தேவன் தந்திருக்கின்றார். ஐயா, இயேசுவின் நாமம் சாதாரணமான ஒரு நாமம் அல்ல, சாதாரணமான ஒரு பெயர் அல்ல. அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் அது நடுங்க ஆரம்பிக்கும், சத்ருவின் கோட்டைகள் முறிக்கப்படும். அவனுடைய உங்கள் வாழ்க்கையில கட்டியிருக்கின்ற எப்பேற்பட்ட நுகமாய் இருந்தாலும் அந்த இயேசு என்ற நாமத்தை நீங்கள் உங்கள் வாயில் உச்சரிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்கள் வாழ்க்கையில் மேலே என்னெல்லாம் அவன் செய்யணும் என்று திட்டம் செய்திருக்கின்றானோ அந்த நாமத்தின் மூலமாக தேவன் அவனுடைய எல்லா நுகங்களை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமையுடைய நாமம். அந்த நாமம் சாதாரணமான நாமம் அல்ல ஐயா, இது அற்புதமான நாமம், வல்லமை நிறைந்த நாமம். இந்த பூமியில வேற எந்த நாமத்திற்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் தரப்படவில்லை. இந்த நாமத்தினால உங்களுக்கு அற்புதங்கள், இந்த நாமத்தினால விடுதலை, இந்த நாமத்தினால நுகங்கள் முறிக்கப்படும், இந்த நாமத்தினால பாவங்கள் மன்னிக்கப்படும், இந்த நாமத்தினால உயிரை பெற்றுக்கொள்ளலாம், இந்த நாமத்தினால சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாமத்தினால உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம். நீங்க கேட்கலாம், இந்த காலையில எப்படி இந்த அரணை என் வாழ்க்கையில உடைக்க முடியும் பாஸ்டர்? கட்டிட்டான், இந்த பயத்தை கட்டிட்டான். பயத்திற்கு நான் சரியா இருக்கிறேன், இந்த தவறான பழக்கத்திற்கு நான் சரியா இருக்கிறேன், இதை விட்டு நான் வெளியே வர முடியல. எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன், எவ்வளோ தூரம் விடணும்னு நான் முயற்சி பண்ணிட்டேன், ஆனா மீண்டும் மீண்டும் திரும்பி அதிலே போய் விழுகிறேனே பாஸ்டர். எப்படி நான் இதிலிருந்து விடுதலை பெற முடியும்? நான் மந்திரம் ஓதணுமா, மலை ஏறணுமா, பணத்தை கொடுக்கணுமா, என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா எனக்கு விடுதலை வேண்டும் என்று இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளும் சரி, அநேக மக்கள் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை அடிமைதனத்தில் வைத்து அவர்களுடைய காதில் அவன் பொய்யை உரைக்கிறான். உன்னால இதில் விட்டு வெளியே வர முடியாது, இது உன்னால மேற்கொள்ள முடியாது, உன் வாழ்நாளெல்லாம் இதுதான் உனக்கு பிரச்சனை, இதுதான் உன்னுடைய தலைவிதி என்று பலரை பொய் சொல்லி அவளை சித்திரவாதி பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த சாத்தானுடைய பொய்யை இந்த காலில் நான் முறிக்கும்படியாக விரும்புகின்றேன். உங்களை பார்த்து சொல்கின்றேன், நீங்க எந்த மலைக்கும் ஏற வேண்டாம், எந்த பணமும் கொடுக்க வேண்டாம், எந்த மந்திரமும் ஓத வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கைகளை உயர்த்தி எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், இயேசுவே எனக்கு மனம் இறங்குங்க, இயேசுவே என்னை விடுவீங்க, இந்த சங்கிலிருந்து என்னை விடுவீங்க, இந்த நுகத்திலிருந்து என்னை முறித்து என்னை விடுவீங்க என்று இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்ற யாராயிருந்தாலும், இந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, என்ன நீங்க செய்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த இயேசு என்ற நாமத்தை கூப்பிடுகின்றவர்களுக்கு ரட்சிப்பும் நம்பிக்கையும் நித்திய வாழ்வு உண்டு என்று தேவ வார்த்தை வாக்காக தருகின்றது. பலர் அவனுக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறீங்க. ஆனா என்னுடைய ஜெபம் இந்த காலையில் இந்த இயேசுவின் அற்புத வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த
அரண்களை இந்த காலையில் நிர்மூலமாக்குவதாக. இதுக்கு திறவுகோல் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது. 1 யோவான் 1:9 தான். அவரிடத்துல போய் அறிக்கை செய்து பாவங்களை, நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை பண்ணினால், வாசிங்களேன், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கின்றார். இதுதாங்க ஆண்டவர் நம்மளை பண்ண சொன்னார். உன் அரண் முறிக்கப்படணுமா, உன் நுகத்திலிருந்து விடுதலை வரணுமா, அந்த பொய்க்கு உன் காதை கொடுக்காத. அவன் பொய்யனும் பிதாவுமா இருக்கிறான். அவன் உன் வாய் திறந்தாதான் பொய் வரும். நீ அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீ 1 யோவான் 1:9 செய்ய. நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தோம். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் மீறிட்டேன், ஆண்டவரே இதை நான் செய்திருக்க கூடாது, என்ன மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால் என்ன கழுவுங்கள் என்று யாரெல்லாம் அவரை பார்த்து கேட்கிறாங்களோ அவர் சொல்றாரு, எல்லா அநீதியில் இருந்தோம், எல்லா அக்கிரமத்தில் இருந்தோம், என்ன ஒரு தவறாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், அது அத்தனையிலிருந்தும் நம்மை சுத்திகரித்து அவருடைய நீதியினால நம்மை மீண்டும் மன்னித்து தேவன் நமக்கு ஒரு புது வாய்ப்பை தருகின்றார். அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது நீதிமொழிகள் 28:13, தன் பாவத்தை மறைத்தான்னா வாழ்வடைய மாட்டான். ஆனா அதை அறிக்கை செய்துட்டு அதை என்ன பண்ணணுமாமா, விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு என்று சொல்ற ஆண்டவர் தெளிவாக அவருடைய வார்த்தையில போதிக்கிறாரு, எப்படி இந்த நுகங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று. முதல் ஜெபம், அறிக்கை, மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். 2வது படி அதை விட்டு விடுவதற்கு ஒரு தீர்மானம், விட்டு விடுவதற்கு ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் செய்வது. இந்த 2 காரியங்கள் மூலமாக சாத்தானுடைய அரண்கள் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் அற்புத நாமத்தினால முறிக்கப்படுகின்றது. 2வது, கிறிஸ்துவின் அற்புத வல்லமை உங்கள் பிரச்சனைகளை நொறுக்கும். மீண்டும் சொல்றேன், கிறிஸ்துவின் அற்புத வல்லமை உங்கள் பிரச்சனைகளை நொறுக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில நீங்க செய்த தவறான தீர்மானங்கள்னால, அஞ்ஞானமா நடந்தனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை. சிலருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பி பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க, பிரச்சனையை கொண்டு வருகின்றார். மற்றவருடைய வாழ்க்கையில சாத்தான் மிக தந்திரமாக பல சூழ்ச்சிகள் மூலமாக பிரச்சனைகளை கொண்டு வருகின்றோம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, சிலர் நீங்களே தடுக்கி உள்ள பள்ளத்தில் விழுந்துட்டீங்க, மற்றவர் யாரோ உங்களை தள்ளி விட்டாங்க. சிலருக்கு அவன் குழி தோண்டி காத்துட்டு இருந்தான், நீங்கள் நடக்கும்போது உள்ளே விழுகணும்னு சொல்லி. ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு நீங்கள் குழியில் இருக்கிறீங்க. பிரச்சனை சிலருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பார்க்க முடியல, ஒரு தீர்வு பார்க்க முடியல. வேதனை சிலருடைய வாழ்க்கையில் ராத்திரி படுக்க போகும் பொழுதும் வேதனையில் தூங்க போகிறாங்க, எழும்பும் பொழுதும் துயரத்துலையும் பயத்திலும் எழும்புறாங்க. ஏன் பாஸ்டர், எனக்கு இதை விட்டு எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியல, இந்த கடன்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியல, என் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வுன்னு எனக்கு தெரியல, என் திருமணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவுக்கு எப்படி நான் ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும் என்று தெரியல. பலருடைய வாழ்க்கையில பல காரணங்கள் நிமித்தம்
பலர் இந்த பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு நம்பிக்கை இல்லாம நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இது திரும்பி என் வாழ்க்கையில் ஏற்படுமா என்று தவித்து கொண்டிருக்கின்றார்கள். சிலருடைய மனதில் ஏற்கனவே சிந்தனைகளை சாத்தான் பதித்து வைக்க ஆரம்பிச்சுட்டான். நீ உன்னுடைய ஜீவனை எடுத்து, இதற்கு ஒரு முடிவில்லை, உன் வாழ்க்கையை நீயே எடுத்து, அப்படியாவது மற்றவங்க பொழைச்சிருவாங்க, உன் கடனுக்கு ஒரு முடிவில்லை, நீ உன் வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உன் கடனாவது போயிடும் என்று பல விதங்களில் இன்றைக்கு சாத்தான் பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய தீர்வு மரணம். நீ செத்து போயிரு, நீ ஓடி போயிரு, இது விட்டுரு, இப்படின்ற ஒரு தீர்வை சாத்தான் பலருக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கை இன்னும் அழிக்கும்படியாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆனா என்னுடைய பரலோக பிதாவை நான் அதிகம் நேசிக்கின்றேன். அவர் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு தரும் பொழுது ஓடிவிடு, முடித்து விடு என்று சொல்லல. அவர் சொல்றார், நீ நிற்கிற இடத்துல நெல்லு, அந்த இடத்துல கைகளை உயர்த்தி கேளு. நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த நேரத்தில் வேணாலும் உன் கரத்தை உயர்த்தி, அப்பா பிதாவே எனக்கு ஞானத்தை தாங்க, வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி தாங்க, ஞானம் இல்லாத எனக்கு ஞானத்தை தாங்க, தயவை தாங்க என்று யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இந்த பரம பிதாவை கேட்கிறோமோ அந்த இடத்தில் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அதிகாரமுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஐயா, உங்களுக்கு தேவன் அற்புத விதத்தில் வனாந்திரத்தில் வழியை திறப்பாரு, அற்புத விதத்தில் மூடப்பட்ட வாசல்களை தேவன் திறப்பாரு, ஞானத்தை தருவாரு. எந்த இடத்துல உங்க வியாபாரம் மடிந்து போகும் என்று பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களோ அதே இடத்துல உங்க வியாபாரத்தை செழிக்க செய்வாரு, உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை தருவாரு, திருமணத்தை நடக்கும்படியாக தேவன் கைகூடி வர செய்வாரு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரே ஒரு தீர்ப்பு மாத்திரம் தான் உண்டு. இயேசுவின் நாமம் அற்புதமுள்ள நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பாதாள வாசல்கள் அது நடுங்கும், வழி இல்லாத இடங்கள் வழி திறக்கப்படும், சரீரங்களுக்கு சுகம் உண்டாகும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் வல்லமையும் கனமும் எல்லாம் உண்டு. ஐயா, உங்களுடைய வேலை என்னுடைய வேலையும் எந்த காரணத்தினால பிரச்சனை இருக்குங்கன்றதை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா யார் மேல் உங்கள் கண்கள் பதித்து வைக்கப்படணும் என்றதை நீங்கள் கவனிங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன், என்னுடைய தேவனை நான் பார்க்கிறேன். அதுதாங்க நீங்களும் நான் செய்யக்கூடியது. ஆண்டவரால செய்ய முடியாதது எதுவும் இல்லை. அது கொஞ்சம் சொல்றதுக்கு தயக்கப்படுறீங்க, நான் திருப்பி சொல்றேன், நீங்க அதை சொல்லி முடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆண்டவரால செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் உலக சரித்திரத்தில் இந்த பூமி உண்டாக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் வழி தெரியாமல் தவித்த ஒரு நாளும் இல்லை. ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு தர முடியாமல் தேவன் கலங்கினார் என்று எந்த ஒரு வசனத்தையும் நான் வாசிக்கல. தேவன் எங்கேயும் தோற்று போனார் என்று நான் எங்கேயும் வசனம் வாசிக்கல. அவர் நினைத்ததை நிறைவேற்றுகின்றார், சொன்னதை செய்கின்றார். அவர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நான் என்னுடைய மனதில் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். ஏன்னா நான் ஆராதிக்கின்ற தேவன் இந்த பூமிக்கும் அப்பாற்பட்டவர், அவருடைய வல்லமைக்கும் மகத்துவத்திற்கும் முடிவில்லை, அளவில்லை. அவர் சொன்னார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவர் என்னை விட மாட்டார். நான் மரித்திருந்தாலும் என்னை உயிர்ப்பித்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவாரே தவிர அவர் சொன்ன வார்த்தை என்றைக்கும் பாதியில விட மாட்டார். அதுதாங்க ஆபிரகாம் நம்பினாரு. ஆபிரகாம் சொன்னார், எனக்கும் என் மனைவிக்கும் சாராளுக்கும் தேவன் ஒரு வாக்கை தந்திருந்தார் என்றால் என்னுடைய சரீரம் செத்து போனாலும் அதை உயிர்ப்பித்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை. உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த பூமியில வேற எந்த ஒரு நாமமும் இல்லை, வேற எந்த ஒரு பெயரும் இல்லை. நமக்கு தரப்பட்டிருக்கின்ற எல்லா நாமங்களும் இந்த நாமம் அற்புதமுள்ள ஒரு நாமம், நம்பிக்கை தக்க நாமம், இதுவரைக்கும் தோற்று போகாத ஒரு நாமம், இதுவரைக்கும் யாரையும் தவிக்க விடாத ஒரு நாமம்.
அதான் சங்கீதக்காரன் சொன்னா, நான் இளமையாயிருந்தேன், நான் முதிர்மனாயிருக்கின்றேன், ஆனால் இதுவரைக்கும் தேவன் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக திரிந்ததை நான் பார்த்ததில்லையா. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் என்றைக்கும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், தலை குனிய மாட்டார்கள். எந்த இடத்தில் தேவன் அவர்களை வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் தலையை உயர்த்துவாரு. சத்துருவின் திட்டங்களை அவர் நிர்மூலமாக்குவாரு, பிரச்சனைகளை நொறுக்குவாரு. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் என் வாழ்க்கையில் செயல்படுவார். இது நம்பிக்கை இல்லை, இது சத்தியம், இது உண்மை. இதுதான் என் வாழ்க்கையின் வழிகாட்டியா இருக்கும்படியாக நான் ஒவ்வொரு நாளும் பிரகடனம் செய்கிறேன். ஆண்டவரே, நான் இன்னைக்கு பார்க்கிறத பார்த்து நான் பயப்பட விரும்பல. ஏன்னா ஏற்கனவே என் முடிவை நீங்க பார்த்துட்டீங்க, நிர்ணயித்துட்டீங்க. என் முடிவு தோல்வி இல்லை, என் முடிவு வெற்றி. இன்றைக்கு நான் எதை பார்த்தாலும் நாளைக்கு நான் முடிக்கும் பொழுது நான் வெற்றியோடு முடிப்பேன். எனக்கு உறுதி இருக்கு ஐயா. உங்க கரம் பிடித்திருக்கிற வரைக்கும் எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வெற்றி. இயேசுவின் நாமம் பிரச்சனைகளை நொறுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். இப்படியாக ஒரு கதையை நான் கேட்டேன். ஒரு அம்மா, ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா பிள்ளைகளோடு கூட இருந்தாங்க. அவருடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை, குடிகாரன். ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டில் மனைவியும் பிள்ளைகளும் அடிப்பது, உதைப்பது. அவர்கள் இயேசு மேலே நம்பிக்கை வைத்திருந்தனால அவளை தவறாக ஒவ்வொரு நாளும் நடத்துவது. இந்த மனிதன் நல்ல ஒரு பேங்க்கில் மேனேஜராக வேலை செய்து கொண்டிருந்தாராம். பல விதங்களில் அந்த பிள்ளைகளின் மனைவியும் இயேசுவிடத்திலிருந்து பிரிக்கணும் என்று பிரயாசப்பட்டார். எதுவும் பண்ண முடியல. ரொம்ப விரட்சியாய் ஒரு நாள் தீர்மானம் பண்ணுறார், இன்னைக்கு நான் வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது என் மனைவி, என் பிள்ளைங்க, என்ன எல்லாரையும் நான் இன்னைக்கு கொல்ல போகிறேன். நானும் மறிக்க போகிறேன், என் பிள்ளைகளும் மனைவியை நான் கொல்ல போகிறேன் என்று தீர்மானம் பண்ணுறேன். அவர் யோசிக்கிறாரு, இதுதான் நான் செய்ய போகிறேன். பேங்க்கில் ஒரு மேனேஜராக இருக்கிறாரு. பேங்க்குடைய முக்கியமான சாவிகை ஒரு கையில் இருக்குது, டெபாசிட் பாக்ஸுடைய சாவி. அவர் சொல்கிறார், இன்றைக்கி நான் இந்த சாவியை நான் காணாம போட்டுற போகிறேன். திரும்பி வரும்பொழுது என் மனைவியை சத்தம் போட போகிறேன். என் சாவி என்ன பண்ணேன் என்று அவளை கேட்க போகிறேன். சுத்தமானவ தொலைச்சிட்ட, ஆனால் நீ உன்னையும் தொலைக்க போகிறேன்னு சொல்லி அதை காரணமாக வச்சு எல்லாத்தையும் நான் இன்றைக்கி கொல்ல போகிறேன்னு தீர்மானம் பண்ணுறேன். காலைல கிளம்பி பேங்க்குக்கு போகிறாரு. அவனால் வேலை செய்ய முடியல, பாதி நாள் தான் வேலை செய்கிறாரு. பாதி நாள்லே திரும்பி வராரு, வீட்டுக்கும் போக முடியல. ஸோ பாதி வழியில் அவர் பிரிட்ஜ் ஏறும் பொழுது பாக்கெட்டில் இருந்த அந்த சாவியை தூக்கி அந்த நதியில் வீசுகிறார். வீசிட்டு ஒரு டாஸ்மாக் கடைக்கு போகிறார். மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா குடிக்கிறார். இந்த மனைவிக்கு என்ன நடந்து கொண்டிருக்குன்னு ஒன்றும் தெரியாது. அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் செய்கிறது போல் எல்லா வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ராத்திரிக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்துவதற்காக மார்க்கெட்டு போகிறாங்க. அவங்க அன்றைக்கி நினைக்கிறாங்க, இன்றைக்கி மீன் செய்யலாம்னு சொல்லி மீன் 1 கிலோ வாங்குகிறாங்க, காய்கறி வாங்குகிறாங்க. வீட்டுக்கு வராங்க. இந்த அம்மா ராத்திரி உணவை ஆயத்தப்படுத்துகிறாங்க. மீனை சுத்தப்படுத்தும் பொழுது திறந்தோன்னா உள்ள சாவி இருக்குது வீடுக்கு. நம்மாங்க அந்த சாவி பார்த்தோன்னு ஒன்றும் புரியல. என்னடா அது, என் புருஷனுடைய சாவி இந்த மீனுடைய வயிற்றுல எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் புரியல. தொலைச்சிட்டாரு போலன்னு சொல்லி அதை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அழகாக கொண்டு வந்து டோர் பக்கம் மாட்டிட்டான். மாட்டிட்டு இந்தம்மா எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இவர் 2-3 மணி நேரம் டாஸ்மாக் கடையில் இருந்து ஃபுல் மப்பில் வீட்டுக்கு வரார். கதவை திறந்தோன்னே, ஏண்டி என் சாவியை என்ன பண்ணிட்டேன்னு சத்தம் போடுறாரு. அந்த அம்மா அமைதியாக வந்து இந்தாங்க சாவின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அவரால் நம்ப முடியல. அதே இடத்துல முழங்கால் படி இட்டு பாவங்களை அறிக்கை செய்து அன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினாராம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எல்லா பிரச்சனைகளையும் நொறுக்கக்கூடிய வல்லமை. உங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு பர்வதம் நின்று கொண்டிருக்க எனக்கு தெரியாது, எவ்வளோ ஆழமான பள்ளத்தில் நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என்னுடைய தேவனுடைய கரம் குறுகவில்லை. எப்பேற்பட்ட ஆழமான பள்ளமாக இருந்தாலும்
உள்ள கையை விட்டு உங்களை தூக்கி நிமிர்த்து வைத்து எந்த இடத்துல மடிந்து போயிருக்கணுமோ அதே இடத்துல உங்களை உயிர்ப்பித்து கனத்தை கொடுத்து அவருடைய மகிமையை தேவன் விளங்க செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மூன்றாவது, இந்த இயேசுவின் அற்புத நாமம் நம்முடைய குணத்தை மறுரூபப்படுத்துகின்றது. இயேசுவின் நாமம் நம்முடைய குணத்தை மறுரூபப்படுத்துகின்றது. இதுதான் உண்மை. நம்மளுடைய குணத்தை நம்மளுடைய சொந்த பலத்தில் மாற்ற முடியாது. எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாம்சீக சுவாபங்கள் அதை மேற்கொள்வது கடினம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அந்த கோபத்தை மாற்ற முடியும். இயேசுவின் அற்புத வல்லமை உங்களுடைய மனதில் எப்பொழுதும் ஏற்படக்கூடிய அந்த எதிர்மறையான சிந்தனைகளை மாற்றக்கூடிய சக்தி உடையது. இயேசுவின் வல்லமை, நீங்கள் ஒருவேளை குடிக்கு சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கலாம், ஆனால் அந்த வல்லமை ஒரு வினாடியில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை முறிக்கக்கூடிய வல்லமை. உங்கள் சுவாபத்தை, உங்கள் குணத்தை, இயேசுவுக்கு முன்பதாக யாராய் இருந்தீங்களோ இயேசுக்கு பின்பதாக யாராய் மாறுகின்றதோ அடையாளம் இல்லாமல் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்தில் உள்ளையா. நீங்க ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம், ஊருக்கு ரவுடியா இருக்கலாம், வேசியா இருக்கலாம், யாராயிருந்தாலும் இந்த இயேசுவின் நாமத்தை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கூப்பிடுகின்றார்களோ அவருடைய குணத்தை தலைகீழாய் மாற்றக்கூடிய வல்லமை உடையது. என்னுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே, எங்களுடைய சபையில் அப்படிப்பட்ட அற்புதமான குணத்தை மறுரூபப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள் வேதாமத்தை தூக்கி போகும் பொழுது அவளை கொடுத்து சமுதாயம் சொல்லட்டும், ஐயோ நீயா கிறிஸ்துவனாய் மாறிட்ட, ஐயோ நீயா ஆண்டவரை பின்பற்ற என்று எங்களுடைய சபையின் விசுவாசிகளை குறித்து பட்டணம் பேசுவதாக. அப்படிப்பட்ட அசாதாரணமான அற்புத விதத்தில் மறுரூபப்படுத்தக்கூடிய தேவ சக்தி, தேவ வல்லமை எங்கள் மத்தியில் கிரியை செய்யும். இதுல என்னன்னா, ஆண்டவருடைய அற்புத வல்லமை நம்மளுடைய குணத்தை ஆட்டோமேட்டிக்காக மாற்ற மாட்டார். இயேசுவே உள்ளத்துக்குள்ள வாங்க என்று கேட்கும் பொழுதே உடனே ஆண்டவர் ஒரு நம்ம தலையை தொட்டி நிலைந்து நீ மாறிட்டேன்னு சொல்ல மாட்டார். இந்த மறுரூபம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும் என்றால் அவருக்கு முதலாவது அர்ப்பணிக்கணும், அவருக்கு அழைப்பை தரணும். ஆண்டவரே, என் கோபத்தை மாற்றுங்க, என் பெருமையை உடையுங்க, என் பொய்யின் நாவை மாற்றுங்க, இந்த ஊழல் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நாம் அவருக்கு அழைப்பை தரும் பொழுது நம்மை மறுரூபப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜென்டில்மேனுங்க. யாருடைய வாழ்க்கையில் வந்து குத்தி இந்தாடா மாறுடான்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் பண்ண மாட்டான். அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் சில நேரத்தில். ஆனால் ஆண்டவர் அப்படி யாருடைய வாழ்க்கையிலும் பலவந்தப்படுத்தி அந்த மறுரூபத்தை தரமாட்டேன்றாரு. எப்போ நான் ஆண்டவரோட வார்த்தை சொல்றது, இதோ நான் வாசல் முன்பதாக நின்று என்ன பண்றாராமா, கதவை தட்டுறாரா. ஏன் கதவை தட்டணும்? அவர் தேவம் ஐயா, என்ன சிருஷ்டித்த கடவுளை ஏன் அவர் எங்கிட்ட அனுமதி கேட்கணும்? இதுதான் அவருடைய அற்புத மேன்மை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அவர் சொல்றாரு, நீ எனக்கு அனுமதி கொடுத்தினா உன்னை நான் தலைகீழா மாற்றேன். நீ எனக்கு அனுமதி கொடுத்தினா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சாயலை உனக்குள்ள உருவாக்கி உன்னை பார்க்கிறவங்க எல்லாம் உன்னை பார்க்க மாட்டாங்க, உனக்குள் இருக்கின்ற இயேசுவை பார்க்கும்படியாக நான் உனக்குள்ள ஈடுபடுவோம்ப்பா. ஆனா அது அனுமதியின் மூலமாக, அழைப்பின் மூலமாக தேவன் செய்வன் என்று வாக்கு தருகின்றார். எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 கொரிந்தியர் 5:17 பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா தங்கி இருக்கணும், அவருக்குள்ள நடக்கணும், அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் தாக்கப்படணும், அவருடைய வார்த்தை நமக்குள்ள செல்வாக்கு ஏற்படுத்தணும். அவர் சொல்றாரு, ஒருவன் இப்படியாக கிறிஸ்துவுக்குள் இருந்தான் என்றால் என்ன ஆகுதாமா, புது சிருஷ்டியாய் இருக்கிறான், புது சிருஷ்டியாய் இருக்கின்றான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போனவை, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதானது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், புது ஆரம்பம். என் குட்டி புள்ள 3 வயசு உள்ளவ, அவகிட்ட ஒரு சின்ன ஒரு போர்டு இருக்கு.
எல்லா கடையிலும் இப்போ வாங்கலாம் அதை. அது அவன் நினச்சிக்கிறான் அது அவளுடைய ஐபேடுன்னு நினச்சிக்கிறான். அவன் எல்லா இடத்துலையும் ஐபேடு மாதிரி தூக்கிட்டு போகிறது, ஒரு பேனை வச்சு கிறுக்கிறது, அதில் எல்லா விதமாக கிறுக்குன்னு கிறுக்கி அப்படி போடுறது இப்படி வர்றது எல்லாம் அது பார்த்தீங்கன்னா கதை 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 கதைன்னு கிறுக்கி வச்சுருப்பா. எல்லாம் பண்ணி முடிச்சோடனே ஒரு பட்டன் அழுத்துறான். என்ன பண்ணுறாங்க? ஒரு பட்டன் அழுத்துறான். அந்த பட்டன் மேலே குப்பை தொட்டியோடைய அந்த அச்சம் இருக்குது. அந்த பட்டன் அழுத்தினோடனே அவள் கிறுக்கு பண்ண எல்லா கிறுக்கும் ஒரு வினாடியில் காணோம். அந்த போர்டை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது, திருப்பி ஆரம்பிக்கலாம். மனிதனுக்கே அப்படி ஒரு பொருளை சிருஷ்டிக்க தெரிஞ்சதுன்னா நம்ம சிருஷ்டித்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு அவருக்கு வல்லமையில் இருக்கா இல்லைங்களா? இதுதான் பவுல் சொல்றாரு, இப்படியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் காணாம போலன்னு சொல்லல, ஒளிந்து போனதுக்கும் காணாம போனதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? சொல்லுங்களேன். யாராவது என் ஃபோன் ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்களா? ஃபோன் என்னாச்சுங்க? காணாம போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பழைய வாழ்க்கை, உன் பழைய சுவாபம், உன்னுடைய தவறுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சாம்மா? ஒளிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா அது திருப்பியும் கண்டுபிடிக்கக்கூடிய நம்பிக்கையே இல்லை. உனக்கு புதிய ஆரம்பம். சில புதிய இல்லை, எல்லாம் புதிதாயிடுச்சு. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, எல்லாம் புதுசாயிடுச்சு. ஏன் பழசை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறீங்க? விடுங்க, பழசை விடுங்க, எல்லாம் புதுசாயிடுச்சு. இதுதான் என்னுடைய ஜெபம் இந்த காலையில். இந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமம் இந்த காலையில் ஏதோ நீங்கள் வசனத்தில் வாசிக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருந்தால் மாத்திரம் போதாது, இது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வாஞ்சிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்த ஜெபத்தை போல, நான் உம்மையும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் உம்முடைய சிலுவையின் பாடுகளையும் அறிந்து கொள்ளத்தக்க எனக்கு கிருபையை தாங்க என்று ஜெபித்தார். அதனால தான் கிறிஸ்துவின் வல்லமை அவருக்குள் அதிகமாக செயல்பட்டது. அதே வல்லமை இந்த காலையில் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் தர உண்மை உள்ளராக இருக்கின்றார். எளிமை நிலைங்களை இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் கரங்களை உயர்த்தி இந்த இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது இப்பொழுது நுகங்கள் முறிக்கப்படும். எப்பேற்பட்ட நுகமாக இருந்தாலும், எவ்வளோ வருடங்கள் உங்களை சிறைச்சாலையில் அவன் உங்களை வைத்திருந்தாலும், அந்த நாமத்திற்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. அந்த நாமத்திற்கு அதிகாரம் உண்டு. அந்த நாமத்தை உங்கள் வாயில் உச்சரிக்கும் பொழுது சாத்தானுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகின்றது. ஐயா, அவருடைய அரண்கள் முறிக்கப்படுகின்றது. உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. உங்கள் சுவாபத்தை தேவன் மறுரூபப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. எனக்கு காலையில் நீங்கள் கேளுங்க, இயேசுவே எனக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை நீங்கள் காலையில் அதை முறிச்சிருங்க. அந்த சுவாபம் எனக்குள்ள வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு பழக்கம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த பீடிக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறேன், இந்த போதை பொருளுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், குடிக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இன்னைக்கு நான் பிரசனத்தில் நிற்கிறேன். அந்த இயேசுவின் நாமம் அந்த நுகத்தை முறிப்பதாக, அந்த இயேசுவின் நாமம் அந்த தவறான பழக்கத்தை முறிப்பதாக, அந்த தவறான உறவை முறிப்பதாக. இன்றைக்கு அந்த வல்லமையுள்ள நாமம் நம் மத்தியில் இருக்கின்றது. ஐயா, அந்த வல்லமை குறைந்து போகல. இன்றைக்கு உங்களை விடுவிக்கின்ற அந்த வல்லமை, உங்களுக்கு தேவ அற்புதத்தை செயல்படுத்துகின்ற அந்த வல்லமை, அந்த நாமத்தை கூப்பிட்டா போதும். அந்த நாமத்தை யார் வேணாலும் கூப்பிடலாம். அந்த நாமத்தை கூப்பிடுகின்ற எவனுக்கும் ரட்சிப்பும் மன்னிப்பும் விடுதலையும் உண்டு என்று தேவ வார்த்தை. கரங்களை உயர்த்துங்க. ஒரு சில நிமிடங்கள் இந்த காலையில் அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி இந்த காலையில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அற்புதங்களை தேவன் நம்ம மத்தியில் செய்வாராக. எல்லா கரங்களை உயர்த்துவோம். வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம், வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம், வல்லமையுள்ள நாமம். உயர்த்துவோம் இயேசுவின் நாமம். எல்லா கட்டுகளை உடைக்கும், அரண்களை நிர்மூலமாக்கும், கோட்டைகளை தகர்க்கும். ஆண்டவருக்கு நேரான உள்ளத்தை திருப்பி கரங்களை உயர்த்தி
வியாதியின் கட்டுகள், சத்ருவின் கட்டுகள், பாவ பழக்க வழக்கங்களின் கட்டுகள் முறிக்கும். வல்லமை உண்டே உண்டே இயேசு நாமத்தில் வல்லமை உண்டே உண்டே இயேசு நாமத்தில் கட்டுகள் உடைக்கும் கட்டுகளை உடைக்கும் கட்டுகளை உடைக்கும் கட்டுகளை உடைக்கும் கட்டுகளை உடைக்கும் கட்டுகளை உடைக்கும் வல்லமை உண்டே நுகங்களை முறிக்கிறவர், கட்டுகளை அறுப்பவர், அரண்களை உடைப்பவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புத வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் நம்மத்திலே இன்றைக்கு மகிமையான தேவ வார்த்தையை நாம் கேட்டோம் அல்லவா? அவருடைய அற்புத வல்லமை, இயேசுவின் நாமத்துல இருக்கிற அற்புத வல்லமை விவரிக்கவே முடியாதுங்க, விவரிக்கவே முடியாது. அத்தனை வல்லமை உள்ளது அவருடைய நாமம். இன்னைக்கு அந்த இயேசுன்ற ஒரு நாமத்தை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில அற்புதங்களின் மேல் அற்புதம். சாத்தான் நடுங்கி ஓடக்கூடிய ஒரே ஒரு நாமம் இந்த பூமியில உண்டென்றால் அது இயேசு நாமம் தவிர வேறொரு நாமம் இல்லை, வேறொரு நாமம் இல்லை. வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே இயேசு என்னும் ஒரே நாமத்துல தான் வல்லமை. அது எப்பேற்பட்ட அரண்கள், சாத்தான் கட்டி வச்சிருக்கிற கோட்டை, அது எத்தனை வருஷமானாலும் சரி, இம்மை பொழுது அந்த நாமம் வல்லமை முறித்து போடும், கரை மட்டும் மாற்றும். எப்பேற்பட்ட குடிகாரனையும் கள்ளனையும் கொலைக்காரனையும் மாற்றும் நாமம் என் இயேசுவின் நாமம், என் இயேசுவின் நாமம். இதெல்லாம் நாங்க கண்கூட பார்த்துருக்கோங்க, அனுபவிச்சிருக்கோம், சும்மா சொல்லல. எத்தனை எத்தனை மக்களுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றி கொண்டே இருக்கிறார், மாற்றி இருக்கிறார், இன்றைக்கும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த நாமத்தை போல வல்லமையுள்ள மகிமையுள்ள அற்புத வல்லமை நிறைந்த நாமம் வேறொரு நாமம் இல்லை. சொல்ல 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 உங்கள் சூழ்நிலைகளிலே வல்லமை, அற்புதம், விடுதலை. தடுத்து நிறுத்த முடியாத ஒரு வல்லமை என்றால் அது இயேசுவின் வல்லமை. அந்த வல்லமை உள்ள நாமம் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறாங்களா, யாரெல்லாம் அந்த நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ரோமர்ல அருமையான தேவ வார்த்தை சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்துவ வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து
எழுப்பினார் என்று யாரெல்லாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் உடனே ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த காலவெளியிலே இந்த செய்தியை கேட்ட அருமை சகோதர சகோதரிகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும். இந்த வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமத்திற்கு நான் பிள்ளையாய் மாறணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை, அவளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவர் பிள்ளைகளாய் மாற்றி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன பாக்கியம் அது! இந்த ஸ்லாக்கியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எங்கே நின்று கொண்டிருந்தாலும் உங்கள் வலக்கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இரு கரமும் விரித்தவராய் இயேசு உங்களை அன்போடு கூட அரவணைக்க ஆயத்தமா இருக்கிறார். நான் சொல்ற ஜெபத்தை என் பின்பாக நீங்க சொல்லும் பொழுது ஒரு பெரிய மாற்றம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கிறது. அது என்னன்னா, உங்க பெயர் பரலோக புத்தகத்தில் எழுதப்படுகிறது. அதை விட மேலான ஒரு பாக்கியம் என்னன்னா, இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்க வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். உங்களை பிள்ளையாய் அரவணைத்துக் கொள்ள போகிறார். இன்று முதல் அவருடைய பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்போ கண்களை மூடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஜெபத்தை உள்ளத்துல விசுவாசித்து சொல்லுவீங்களா? அன்புள்ள ரட்சகர், இயேசுவே, நீர் மெய்யான தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீர் எனக்காக மரித்தீர், ஜீவனை கொடுத்தீர். உமக்கு நன்றி. இயேசுவே, நீர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தீர். நீர் இப்பொழுது என்றென்றும் ஜீவிக்கிறேன். இயேசுவே, என் இருதயத்துக்குள்ளே வாரும். என் வாழ்க்கையை உங்க கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என் வாழ்க்கையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நிமிஷம் முதற்கொண்டு நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் நான் உமக்கு சொந்தம் என்று அறிக்கை எடுக்கிறேன். நீர் என் ஆண்டவர் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் கேட்டருளும் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இவளுக்காக கரவொலி நல்லா கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பரலோகத்துல தூதர்கள் மத்தியில கொண்டாட்டம், கொண்டாட்டம். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இயேசுவின் நாமம் நம்ம குணத்தையே மறுரூபமாக்கும். இயேசு நமக்குள்ள வாழ்றாருன்னு எப்படிங்க வெளியில இருக்கிறவங்க காண முடியும்? நம்முடைய கேரக்டர் மூலமா, நம்முடைய நடத்தை மூலமா. உலகத்தின் மக்களை போல நாம் வாழ்வதில்லை. இயேசுவின் பிள்ளைகளுடைய சுவாபமே வித்தியாசங்க. அவங்கள பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவங்க இயேசுவின் பிள்ளை. பேதுரை பார்த்து சொன்னாங்க, பேச்சு பேசுகிற ஸ்டைலை பார்த்து இவர் இயேசுவோடு இருந்தவர்னாங்களே. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து உலகம் சொல்லட்டும், தேவ பிள்ளைகள் என்ற அந்த தெய்வீக திவ்ய சுவாபத்தின் அந்த பங்கை நாம் பெற்றுக்கொண்டு உலகத்தில் அவருக்கு சாட்சிகளாக வாழ போகிறோம். நம்முடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. எங்கள் அன்பின் ரட்சகரே, இந்த காலவெளியில மகிமையான நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீ தந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் அற்புத வல்லமை அரண்களை நிர்மூலமாக்க ஆண்டவரே வல்லமை உள்ளதா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். சாத்தான் கட்டி வச்ச எல்லா கோட்டைகளையும் அரண்களையும் இயேசுவின் நாமம் ஆண்டவரே இடித்து தள்ளி தரை மட்டும் மாற்றுகிற அந்த வல்லமை உள்ள உம்முடைய நாமத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க நாமம் எல்லா பிரச்சனைகளையும் நொறுக்கி போட வல்லமை உள்ளதா இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆலயத்துல வந்து உம்மை ஆராதித்து உங்க பிரசன்னத்துல நிற்கிற தேவ பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும்
இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் நொறுக்கப்படுவதாக, அவளை விட்டு விலகி ஓடுவதாக. பிரச்சனைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை, ஜெயம், ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விளங்குவதாக. வியாதிகள் நீக்கப்படுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, எல்லாவித பிரச்சனைகளும் ஆண்டவரே நொறுக்கப்படுவதாக. In Jesus name. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய சுவாபம் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வு ஒவ்வொருவரும் வாழ்ந்து பெத்தேல் சிட்டி கேத்தீட்ரல் தேவ பிள்ளைகள் இந்த பட்டணத்தில் உமக்கு நட்சத்திரங்களாக, அநேகருக்கு வழிகாட்டிகளாக, அநேகருக்கு சாட்சிகளாக வாழ நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. நீர் கொடுத்த மகிமையான தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்வின் அனுபவங்களாய் மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.